கட்சியின் சார்பாக பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வருகின்ற 2020 நாடாளுமன்ற தேர்தலிலே நரேந்திர மோடி அவர்களினுடைய தலைமையிலே ஆட்சி அமைவது என்பது உறுதி. இந்த கோவை பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டெபாசிட்டை இழக்க செய்து மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நமது அண்ணாமலை அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே தாருங்கள் என்று கேட்க இதோ உங்களிடத்திலே தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் இதோ உங்களிடத்திலே உரையாட இருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, இங்கு திரண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வணக்கம். நடக்க போவது ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்றத்திற்கான தேர்தல். பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக இந்த ஊரிலே அன்பு தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு வெற்றி வேலை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த வெற்றி வேல் வெற்றியோடு உங்கள் முன்பாக நன்றி சொல்ல வருவதற்காக இந்த வேல் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே தேர்தல் களத்திலே இன்னும் கூட வேட்பாளர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது நீங்கள் அவர்களிடம் கேட்கின்ற சகோதரர் அண்ணாமலை அவர்கள் டெல்லியிலே பிரதமர் மோடி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நம்முடைய பகுதியினுடைய வளர்ச்சிக்காக, நம்முடைய பகுதியினுடைய சமூக நீதிக்காக, நம்முடைய பகுதியினுடைய ஒற்றுமைக்காக ஒரு மிகச்சிறந்த மக்கள் பிரதிநிதியாக நமக்கு விளங்குவார். அதற்காக அவருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள். என்ன சின்னம்? மோடியின் சின்னம், அண்ணாமலையின் சின்னம், வெற்றியின் சின்னம். நன்றி. இப்போது நம்முடைய வேட்பாளர் அவர் உரையாற்றுவார். அன்பார்ந்த பெரியவர்களை, தாய்மார்களே, நம்முடைய மதிப்புக்குரிய கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்னது போல 2024 தேர்தல் களம் யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல் களம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. மோடி அவர்கள் தான் இருக்க வேண்டும், 3வது முறை இருக்க வேண்டும், 400 எம்பியை தாண்டி இருக்கணும். இரண்டாவது நம் முன்பு இருக்கக்கூடிய கேள்வி, மோடி அவர்கள் அங்கே இருக்கும் பொழுது கோயம்புத்தூர் எப்படி மோடியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இரண்டாவது கேள்வி. மோடி ஐயா அங்கு அவ்வளவு பலமாக அமர்ந்திருக்கும் பொழுது கோயம்புத்தூருடைய வளர்ச்சி எப்படி மோடி ஐயா அவர்களை பயன்படுத்தி தொகுதியை வளர்க்க வேண்டும், மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர வேண்டும். அதற்கு உங்களுக்கு தெரியும், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக எனக்கு சேவை செய்ய வைத்து, அதே நேரத்தில் மோடி ஐயா நினைக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் இங்க செயல்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இங்க இருக்கிற எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடுமையாக உழைக்கக்கூடிய தலைவர்கள், தொண்டர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு முக்கியமான ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய பெரிய டிராபிக் ஜாம் இருக்கு, நம்ம நேரம் பேச தவறா போயிருங்க ஐயா. திரும்ப வர்றோம். உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. மறந்து விடாதீர்கள், ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய சின்னம் தாமரை, வெற்றியின் சின்னம் தாமரை. ஆமா, விட்டு போன இடத்துக்கு திரும்ப வர்றோம். அக்கா சண்டை போடுறாங்க, நீங்க எங்க பகுதிக்கு வரல, அடுத்த ரவுண்ட் வருவோம். கிறிஸ்துவாஸ் பண்ணி வர்றோம். நன்றி. இல்ல வர்றேன்க்கா. ஒரு பார்க்காம எப்படிக்கா? நன்றி. அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவதாரம் எடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டு உங்களிடத்திலே வாக்குகளை கேட்க வந்து கொண்டிருக்கின்றார். பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு புதிய வாக்காளர்கள்
முதன்முறை வாக்காளர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய வாக்கு எனது அண்ணன் சிறப்பான வரவேற்பை நல்கி இந்த பகுதியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அன்பு தொண்டர்கள் அரவணைப்போடு அரியணையை ஏற அன்பு தொண்டராய் உங்கள் வீட்டு பிள்ளையாய் களக்காலம் இளவான சகோதரனாய் ஒப்பற்ற நாயகனாய் இதோ உங்கள் பகுதியிலே அண்ணாமலை சேர்ந்தவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார். ஒவ்வொரு தரப்பு மக்களும் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு 6000 பண நேர அக்கௌண்ட்டுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் பேங்க் மானியமோ அவர்களுக்கு சிறு சிறு கடன் வசதிகளோ அவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேராக ஏனென்றால் அந்த சின்னம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறது. அது தாமரை சின்னம். இங்கு கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். கோவை மக்கள் தமிழ்நாடு மக்கள் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி ஓட்டு போடணும்னு தெரிஞ்ச மக்கள். கோவையினுடைய வளர்ச்சிக்காக யார் வந்தால் நல்லது என்கின்ற விவரங்களை எல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் டெல்லியிலே ஆட்சி அமைக்கின்ற கட்சிக்கு மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் வருகின்ற சூழலில் மோடி அவர்களுக்கு உறுதுணையாக கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய பிரதிநிதியாக அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு 1ஆம் நம்பர் பட்டனில் வாக்களிக்க வேண்டும். இப்பவே தேர்தல் கமிஷனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு 1ஆம் நம்பர் பட்டன் கொடுத்திருக்காங்க. போட்டியிலே யார் 1ஆம் இடத்திற்கு வரப்போகிறார்கள் என்றால் நம்முடைய 1ஆம் நம்பர் இடத்தில் இருக்கின்ற அண்ணாமலை தான் வரப்போகிறார். நாம் அத்தனை பேரும் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு நபராக சென்று மீண்டும் ஆட்சி அமைக்க போவது மோடி அவர்கள். கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய நமது எம்பியாக பிஜேபி கட்சியை சார்ந்த ஆற்றல் மிகுந்த சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் எதுன்னு சொல்லுவீங்க?